வணக்கம் மக்களே! நாம பார்த்துட்டு இருக்க இந்த சிவன் கோவில் பார்த்தீங்கன்னா மகாதேவ மலை கோவில் தாங்க இது. இந்த கோவிலானது வேலூர் மாவட்டத்தில் இருக்கும் சிவன் கோவில்கள்ல மிகப்பெரிய ஒரு சிவன் கோவிலா மலை மீது அமைக்கப்பட்டிருக்கு. மகானந்த சித்தர் அப்படின்னு சொல்லப்படுற விபூதி சித்தரால தான் இந்த கோவிலானது சுமார் ஒரு 25 ஆண்டுகளா கட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவில இன்னும் 2 தலைமுறை சேர்ந்தவங்க கட்டுவாங்க அப்படின்னு மகானந்த சித்தர் சொல்லியிருக்காராம். இந்த கோவிலானது ஒரு சிறு குன்றின் மீது ஒரு சிறிய கோவிலா தான் இருந்திருக்கு. ஆனா மகானந்த சித்தரால பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா பார்த்தீங்கன்னா இது போல பெரிய கோவிலா இப்போ கட்டிட்டே இருக்காங்க. இந்த கோவிலுக்கு நான் ஒரு 10 வருஷத்துக்கு மேல நான் போயிட்டு இருக்கேன். இந்த கோவிலுக்கு நான் ஒவ்வொரு முறை போகும்போது பார்த்தீங்கன்னா புது புது சிலைகளும் புதுசா இந்த கோவில கட்டிட்டே இருக்காங்க. இந்த கோவிலுக்கு வர பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து வந்தால் 27 கிலோமீட்டர் தொலைவிலையும், குடியாத்துலேருந்து வந்தால் 17 கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இந்த கோவில் இருக்குது. குடியாத்தம் டு காட்பாடி ரோட்டில் பிகேபுரம் அப்படின்ற ஊரில் கொஞ்சம் நம்ம உள்ளே வரும்போது காங்குப்பம் அப்படின்னு சொல்லப்படுற ஊரில் தான் இந்த மகாதேவ மலைக்கோவிலானது அமைந்திருக்கு. இந்த கோவிலுக்கு உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாம, வெளியூர்லேருந்தும் அதிக அளவில் மக்கள் வந்துட்டு போறாங்களாம். குறிப்பா ஆந்திரா, கர்நாடகா மக்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் போறதா சொல்றாங்க. இது போல கோவில் சம்பந்தமான வீடியோக்கள்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்கள சேரும். இந்த கோவிலோட மிக பிரம்மாண்டமான ஒரு குளம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அமைத்திருக்காங்க. பார்க்கவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசா இந்த இடத்துல இருக்கு. இந்த வழிய நம்ம ஏறும்போதே பார்த்தீங்கன்னா மிடில்லயே பார்த்தீங்கன்னா இந்த குளம் இந்த இடத்துல இருக்கு. இந்த குளத்த சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பல சிலைகள் அமைத்திருக்காங்க. அதுல முதல் சிலை பார்த்தீங்கன்னா ஒரு ஐயப்பன் சிலை தான் இருக்கு. இந்த ஐயப்பன் சிலைய பார்க்க ஒரு 18 படிக்கட்டுகள் நாம ஏறி போய் பார்க்குற மாரி இருக்கு. இந்த ஐயப்பன் சிலை மிக பிரம்மாண்டமா ரொம்பவும் அழகா இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இந்த குளத்தோட ஒரு மூலையில பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி சிலையும், ஒரு சிவன் சிலையும் அமைத்திருக்காங்க. பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு புதுவிதமான ஒரு ஃபீல் தருது. இந்த குளத்தோட மற்றொரு மூலையில பார்த்தீங்கன்னா இது போல மலேசியா முருகர் சிலையானது இருக்கு. இந்த சிலை பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 10 அடிக்கு மேல இருக்கும். ரொம்பவும் அழகா கருங்கற்களாலே இந்த சிலைய செய்திருக்காங்க. சுமார் ஒரு 15 அடி உயரத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு ஆஞ்சநேயர் சிலை இந்த இடத்துல வடிவமைச்சிருக்காங்க. கருங்கற்களாலேயே கைலாயத்துல சிவன், பார்வதி அமர்ந்த கோலத்துல இருக்கிறது போல ஒரு சிலைய வடிச்சிருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நந்தி இருக்கு. மற்றொரு சைடு பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்கு. லக்ஷ்மி, காளியம்மன், சரஸ்வதிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிலைகளானது அமைத்திருக்காங்க. முப்பெரும் தேவிகள் தான் இவங்க. கிருஷ்ணருக்கும் இந்த இடத்துல ஒரு சிலையானது அமைத்திருக்காங்க. கன்றோட நிக்கிற மாதிரி. யோக நிலையில அமர்ந்த கோலத்துல நரசிம்மரோட சிலையும் இந்த இடத்துல நாம பார்க்கலாம். இந்த இடத்துல வாராகி அம்மனுக்கும் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கருங்கற்களாலான ஒரு சிலையானது இருக்கு. இது போல இந்த குளத்த சுற்றிலும் பல சிலைகள் இருக்கு. இந்த கோவிலுக்கு உள்ள போம்போதே பார்த்தீங்கன்னா ஐம்பொன்னாலான காலபைரவர் சிலை இருக்கு. சுமார் ஒரு 6 அடி உயரத்துல இந்த சிலைய அமைத்திருக்காங்க. இதுதான் மகாதேவ மலையோட முகப்பு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிலைகள் இருக்குன்னு பாருங்க. இதுதான் இந்த கோவிலோட சிறப்பு. இந்த இடத்துல இல்லாத சிலைகளே கிடையாது. எல்லா கடவுளுக்கும் இந்த இடத்துல சிலைகள் இருக்கு. பெருமாள், முருகன், அம்மன், சிவன், விநாயகர்ன்னு சொல்லிட்டு எல்லோருக்குமான வாகனங்கள நாம ஒரே இடத்துல நாம பார்க்கலாம். இந்த மகாதேவ மலைக்கோவில கட்டிட்டு இருக்க இந்த சித்தரோட பேர் பார்த்தீங்கன்னா மகானந்த சித்தராம். இவர் தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்தவராம். 1930கள்ல இவர் பிறந்திருக்காரு. இவர் ஒரு வணிகராம்.
இவர் ஒரு தீவிரமான சிவன் பக்தன் அப்படின்றதுனால, சிவனே வந்து இவரோட கனவுல வந்து, "இந்த இடத்துல கோவில் இருக்கு. இத கட்டு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து உத்தரவு போட்டிருக்காரு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த கோவில வந்து கட்டிட்டு இருக்காரு. இவர் வந்து 2002ல வந்து இந்த கோவில வந்து கட்டத் தொடங்கியிருக்காரு. சுமார் ஒரு 25 ஆண்டுகளா வந்து இவர் வந்து இந்த கோவில கட்டிட்டு இருக்காராம். இவருக்கு அடுத்து இவர தொடர்ந்து வந்து இன்னமும் வந்து 2 தலைமுறையினர் வந்து இந்த கோவில வந்து தொடர்ந்து கட்டுவாங்க அப்படின்னும் வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. உடல் முழுக்க வந்து திருநீறு பூசிக்கிட்டு, இடுப்புல ஒரே ஒரு துண்டோட மட்டும் தான் வந்து இவர் வந்து இருப்பாரு. இந்த கோவிலோட எந்த ஒரு திசையில நாம வந்து போனாலும் வந்து அதிகமா காணப்படுற சிலைகள் பார்த்தீங்கன்னா வந்து சிவலிங்கமும், காலபைரவருக்கான சிலையும் தான் வந்து அதிக அளவில் இந்த கோவில சுற்றிலும் வந்து காணப்படுது. இந்தியாவிலே உயரமான வெற்றிவேலும், திரிசூலமும் இந்த ஒரு கோவில்ல தாங்க வந்து இருக்கு. நாம வந்து அதிக உயரமான சிவன் சிலைய வந்து கேள்விப்பட்டிருப்போம். இல்ல வந்து முருகர் சிலைய வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா வந்து உயரமான வெற்றிவேலும், திரிசூலமும் வந்து இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த திரிசூலமானது 121 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் திரிசூலம் தான் வந்து இது. இதுதான் வந்து இந்தியாவிலே இருக்கும் திரிசூலத்திலே வந்து உயரமான ஒரு திரிசூலமா வந்து இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வெற்றிவேலானது 127 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு வெற்றிவேல் தான் வந்து இது. இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கும் வெற்றிவேல்லே வந்து மிக உயரமான ஒரு வெற்றிவேல். இந்த வெற்றிவேல் சிலைக்கு கீழ பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பொன்னாலான ஒரு முருகர் சிலையும் வந்து இருக்கு. இந்த முருகர் சிலை பார்த்தீங்கன்னா வந்து 6 முகங்களும், 12 கைகளும் வந்து கொண்டு இருக்கு. பார்க்கவே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் வந்து அழகா வந்து இந்த முருகர் சிலைய வந்து செய்து வச்சிருக்காங்க. இந்த வெற்றிவேல் சிலைக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன குளமானது வந்து இருக்கு. இந்த குளத்தில பார்த்தீங்கன்னா வந்து 6 பேர் கார்த்திகை பெண்களோட திருவுருவ சிலையானது வந்து இந்த குளத்தில வந்து வச்சிருக்காங்க. நாம இந்த கோவிலுக்கு வர ஒரு 100 படிக்கட்டுகள் வந்து ஏறி வர்றது போல வந்து இருக்கும். மலைக்கு மேல வரைக்கும் 2 வீலரோ, 4 வீலரோ கொண்டு வந்தா மேல எடுத்துட்டு வந்து பார்க் பண்ணலாம். ஆனா நாம ஒரு 100 படிக்கட்டுகள் ஏறி வந்தா தான் வந்து மூலவர போயிட்டு வந்து பார்க்க முடியும். நாம வந்து படிக்கட்டுகள் ஏறும்போதே வந்து இது போல சைடுல ஒரு ஆஞ்சநேயர் சிலையானது வந்து இருக்கு. இந்த சிலையானது அங்க இருக்க மலையிலே வந்து கொடைஞ்சு வந்து இந்த ஆஞ்சநேயர் சிலைய வந்து உருவாக்கியிருக்காங்க. படிக்கட்டுலாம் வந்து ஏறுன உடனே வந்து ஒரு பெருமாள் சிலையானது ஒண்ணு வந்து இருக்கும். ரொம்பவும் வந்து அழகா வந்து செய்திருப்பாங்க இந்த பெருமாள் சிலைய. அதுக்கு பக்கத்திலே வந்து இது போல வந்து வள்ளி தெய்வான முருகர் சிலையானது வந்து இருக்கு. இந்த முருகர்கிட்ட வந்து விளக்கு போட்டு ஏதாவது வேண்டிக்கிட்டா, அது வந்து உடனே வந்து அப்படியே வந்து நடக்கிறதா வந்து சொல்றாங்க. நெறைய பேர் இந்த இடத்துல வந்து விளக்கும் வந்து போடுறாங்க. இதுதான் வந்து இந்த கோவிலோட ராஜகோபுரம். மிகவும் பிரம்மாண்டமா, உயரமா வந்து இருக்கு. இந்த கோவில்ல வந்து பிரதோஷ பூஜையானது வந்து ரொம்பவும் வந்து சிறப்பா வந்து நடைபெறும். அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து அன்னதானமும் வந்து வழங்குவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல வந்து ருத்ராட்சமும் வந்து அன்னைக்கு வந்து குடுப்பாங்க. ருத்ராட்சம் கட்டணும்னு நினைக்கிறவங்க வந்து அன்னைக்கு இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா ருத்ராட்சம் கட்டிக்கலாம். இந்த மகாதேவ மலைக்கோவிலானது வருஷத்துல 365 நாளும் வந்து திறந்தே தான் வந்து இருக்கும். நீங்க என்னைக்கு வந்தீங்கனாலும் வந்து இந்த கோவிலுக்கு நீங்க வந்து வரலாம். தமிழ் வருட பிறப்பு, ஆங்கில வருட பிறப்பு, தைப்பூசம், ஆடி கிருத்திகை அன்னைக்கு வந்து அதிக அளவில் மக்கள் வந்து வருவாங்களாம். அதனால வந்து அன்னைக்கு முழு நாளும் வந்து அன்னதானமானது வந்து வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்து ஃப்ரீ பஸ்ஸும் வந்து இந்த கோவிலுக்கு வரத்துக்காக வந்து விடுவாங்க. வருஷத்துல 365 நாளும் வந்து மதியம் பார்த்தீங்கன்னா வந்து அன்னதானமானது இந்த கோவில்ல வந்து வழங்குறாங்க. இந்த கோவில கட்டிட்டு இருக்க மகானந்த சித்தர் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு கனிய கொடுத்து குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணா அவங்களுக்கு வந்து குழந்தை வரமானது வந்து கண்டிப்பா வந்து கிடைக்குதாம். நெறைய பேருக்கு வந்து இங்க வந்தவங்களுக்கு வந்து குழந்தை வரமானது வந்து கிடைத்திருக்கு. 18 அடி உயரத்தில் இருக்கும் ஐம்பொன்னாலான நடராஜர் சிலையும், பார்வதி அம்மன் சிலையும் வந்து இந்த கோவில்ல வந்து செய்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல வந்து ஒரே சிவலிங்கத்துல வந்து 5 ருத்ரபாங்கங்கள் இருக்கிற மாரி வந்து ஐம்பொன்னாலான சிவலிங்கமும் வந்து இந்த கோவில்ல வந்து இருக்கு. இந்த கோவில்ல ஐம்பொன்னாலான சிலைகளும், கருங்கற்களால் ஆன சிலைகளும் வந்து நெறைய வந்து இருக்கு. அதில நான் வந்து பல சிலைகள வந்து நான் வீடியோ எடுக்க வந்து மிஸ் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த கோவிலுக்கு வந்து வந்தீங்கன்னா, ஒரு நாள் முழுக்க இந்த கோவில்லே இருந்தீங்கனாலும் வந்து இந்த கோவில வந்து முழுசா வந்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய கோவிலா வந்து இருக்கு மலைக்கு மேல.
வேலூர் மாவட்டத்திலே வந்து மலை மீது அமைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சிவன் கோவில் அப்படின்னா, அது இந்த மகாதேவ மலை சிவன் கோவில் தான் வந்து அது. இந்த கோவில் வேலூர் மாவட்டத்தில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெறைய பேருக்கு வந்து தெரியாது. வேலூர் மாவட்டத்தில இருந்து இந்த கோவிலுக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா, ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. எத்தன பேர் வந்து இந்த கோவிலுக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். நீங்க இது போல வந்து கோவில் சம்பந்தமான வீடியோக்கள்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்கள வந்து சேரும். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த குளம் தான் வந்து மகாதேவ மலையோட சர்வ தீர்த்த குளம். இந்த கோவிலுக்கு வர 2 வழிகளானது வந்து இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து படிக்கட்டு வழியானது வந்து இருக்கு. 2வதா பார்த்தீங்கன்னா வந்து ரோடு வழியானது வந்து இருக்கு. இந்த ரோடு வழியா தான் வந்து அதிகப்படியான மக்கள் வந்து பயன்படுத்துறாங்க இந்த கோவிலுக்கு வர. நீங்க பைக், கார், பஸ்ஸுன்னு சொல்லிட்டு எதுல வேணாலும் வாங்க. மலைக்கு மேல பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கிங் வசதி தாராளமா வந்து இருக்கு. எங்க வேணாலும் வந்து நீங்க பார்க் பண்ணிக்கலாம். பார்க்கிங் வசதி வந்து ஃப்ரீ தான். எந்த ஒரு சார்ஜஸும் வந்து கிடையாது.